ஊக்குவிக்கிறவனை ஊக்குவிக்க ஆளிருந்தால் தேக்குவிப்பான். ராஜன் இரும்பு சாமான்கள் செய்து விற்று பிழைப்பு நடத்தி வந்தான். அவனுக்கு அன்பும் அழகும் நிறைந்த மனைவி இருந்தாள். அவன் வாழ்க்கை உழைப்பும் காதலும் ஊழலுமாக மகிழ்ச்சி வெள்ளமாய் ஓடிக்கொண்டிருந்தது. எல்லாக் கதைகளிலும் வழக்கமாக வருவது போல் நம்ம கொல்லன் வாழ்க்கையிலும் சோதனை காலம் வந்தது. நவநாகரிக காலத்தின் துவக்கமாயிருந்த நேரம் அது. கொல்லப்பட்டறை தொழில் நலிவுற்றது. வருமானம் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வந்தது. அன்றாட உணவுக்கே வறுமை என்ற நிலை வந்துவிட்டது. கொல்லனுக்கோ ஊழலிலும் காதலிலுங்கூட நாட்டம் இல்லாமல் விரக்தி மனதில் குடிகொண்டது. சோகமே உருவாகிவிட்டான். ஒருநாள் மாலை வேளையில் மனைவியின் மடியில் தலை சாய்த்து வானத்து நட்சத்திரங்களை பார்த்து கொண்டிருந்தான் ராஜன். மனதில் எதிர்காலம் குறித்த கவலைகள் எழுந்து கண்ணீர் துளிகளாய் கரைந்தோடியது. அதைக் கண்ட மனைவி தழுதழுத்து ஆறுதலாய் பேசினாள். ஐயா, என் சாமி, எதுக்கு கலக்குறீங்க? இந்த தொழில் இல்லைன்னா என்ன? பக்கத்து காட்டுல போய் விறகு வெட்டி அதை அக்கம் பக்கத்து கிராமத்துல வித்தா 4 காசு கிடைக்குமே. அதை வச்சு ராசாவாட்டம் வாழலாமே என்றாள். புது நம்பிக்கை, புது உற்சாகம் உள்ளத்தில். கொல்லன் விறகு வெட்டி ஆனான். அந்தத் தொழிலில் ஓரளவு வருமானம் கிடைத்தது. வீட்டில் தினமும் பொரியல் குழம்பு சமையல் கூடவே மனைவியின் சிரித்த முகமும் கனிவான கொஞ்சலும் அவனுக்கு ஓரளவு மகிழ்ச்சியை தந்தாலும் சற்றே சோகமும் இழையோடியிருந்தது. ஒருநாள் உடலும் சரசமுமாயிருந்த வேளையில் மனைவி கேட்டாள். அத்தான், இன்னும் உங்க மனசுல ஏதோ சோகம் இருப்பது போல் தெரியுதே, என்ன அது? விறகு வெட்டியான நம்ம கொல்லன் ராஜன் சொன்னான். பட்டறைத் தொழில் நல்லாயிருந்த காலத்தில் நம்ம வீட்டில் தினந்தினம் பொரியலும் கறிக்குழம்புமாயிருக்கும். இப்போ இப்படி வைத்த கட்டி வாழ்றோமே. அதுதாண்டி குட்டிம்மா, மனசுக்கு என்னவோ போல இருக்கு. இப்படி விறகு சுமந்துகிட்டு ஊரா சுத்தினால் கிடைக்கிற வருமானம் நமக்கு நல்லபடியா வாழ பத்தலையே என்றவனுக்கு கண்கலங்கவும் தவித்துப் போனாள் அவள். வேணாஞ்சாமி, வேணாம். நீங்க ஏன் குலசாமி? ஏல் கண்ணு கலங்காதீக. என்னோட நகை நட்ட வித்தா கொஞ்சம் காசு கிடைக்குமே. அதை மூலதனமா போட்டு நாம ஒரு விறகு கடை வச்சிரலாம். காட்டுல விறகு வெட்டுற ஜனங்களுக்கு கூலி கொடுத்து விறகு வாங்கிப் போடுவோம். கடைன்னு ஆயிட்டா எந்த நேரமும் ஜனங்க விறகு வாங்க வருவாக. நமக்கு நல்லபடியா வருமானம் கிடைக்கும் என்றாள். மீண்டும் புத்துணர்ச்சி நமது கொல்லனின் உள்ளத்தில். விறகு வெட்டியானவன் விறகு கடை முதலாளியானான். வருமானம் பெருகியது. அப்புறமென்ன, வீட்டில் கரிசொருதான். ஆனால் வாழ்க்கை அடுத்தடுத்த சோதனைகளை ஏற்படுத்தாமல் விட்டு விடுமா என்ன? வந்தது கெட்ட நேரம். விறகு கடையில் தீ விபத்து. அத்தனை மூலதனமும் கரிக்கட்டையாகிவிட்டது. தலையில் அடித்துக்கொண்டு அழுதான் விறகு கடை முதலாளி. நண்பர்கள் பலரும் வந்து ஆறுதல் சொன்னார்கள். கலங்காதே நண்பா, மறுபடியும் விறகு வெட்டி வாழ்க்கை நடத்தலாம் என்று. எதிர்காலத்தில் ஏதாவது நல்லது நடக்கும் என்றார்கள். மனைவி வந்தாள். கண்ணீரை துடைத்தாள். அவன் தலை சேர்த்து நெஞ்சோடு கட்டியணைத்தாள். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு என் சாமி அழுகுறீக? விறகு எரிஞ்சு வீணாவா போய்ட்டு? கரியாத்தானே ஆகியிருக்கு. ஏதோ அவனது நேரம். விறகுகள் எரிந்து சாம்பல் ஆகவில்லை. நாளையில இருந்து கரியாவாரம் பண்ணுவோம். தன் தலை நிமிர்த்தி அவளின் முகம் பார்த்தவனுக்கு மீண்டும் வாழ்வில் ஒளி தெரிந்து. ஊக்குவிக்கிறவனை ஊக்குவிக்க ஆளிருந்தால் தேக்குவிப்பான். ஆற்றில் வெள்ளம் வந்து தண்ணீர் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும்போது கரையை கடக்க எதிர் நீச்சல் போட்டு ஆற்றோட வேகத்துக்கு தகுந்த மாதிரி கரையை அதோட போக்குல போய் கடந்து கரையேறதும் சாமர்த்தியம்தான். யாருடைய வாழ்க்கையில்தான் பிரச்சனைகளும் சோதனைகளும் இல்லை? எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் உண்டு. பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்கின்ற விதம்தான் முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாயிருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, நன்றி, நன்றி.